மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம் என்று ஒருவர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். டாக்டர், பெண்களுக்கு இந்த பாலியல் நோய்கள் தொற்றி இருப்பதை எவ்வாறு நாங்கள் அறிந்து கொள்வது? ஒரு பாலியல் தொழிலாளியுடன் நாங்கள் போகின்ற போது அவருக்கு தொற்றி இருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொண்டு அவருடன் செக்ஸ் வைத்துக் கொள்வது? அதே நேரத்திலே நான் கேள்விப்படுகிறேன், பல பெண்கள் இந்த ஓரின பாலியல் சேர்க்கை என்று சொல்லப்படுகின்ற லெஸ்பியனிலே தொடர்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். என்றபடியினாலே அவர்களுக்கு நோய்கள் பரவுகின்ற சந்தர்ப்பம் அதிகம் என்றபடியாலே நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வதென்று சொல்லி முதலிலே யோசிக்கொள்ளுங்கள். முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு பாலியல் நோய்கள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாலியல் செக்ஸ் மூலமாக பரவுகின்ற நோய் இருக்குமாக இருந்தால் அவரை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து அல்லது அவருடைய இனப்பெருக்க உறுப்பை பார்த்து, ஆண்குறியாக இருக்கலாம் அல்லது யோனி பகுதியாக இருக்கலாம், வெஜைனாவாக இருக்கலாம், அதை பார்த்து அவருக்கு நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒருபோதுமே கண்டறிய முடியாது. முதலிலே அதை யோசிச்சு கொள்ளுங்கள். இரண்டாவதாக, நான் முதலிலே சொன்னது போல நான் சொல்லி இருக்கிறேன், 8 குணங்குறிகள் ஒரு ஆளுக்கு வரும் இந்த பாலியல் நோய்கள் வந்தால். முதலாவதாக யோனி பக்கம் அல்லது ஆண்குறியில இருந்து ஏதாவது தண்ணி மாதிரி அல்லது சிதல் மாதிரி சலம் மாதிரி வெளியேறும், வெஜைனல் அல்லது பீனைல் டிஸ்சார்ஜ். இரண்டாவதாக ஆண்குறியிலே என் பெண்ணினுடைய யோனி பகுதியே புண்கள் உண்டாகும். மூன்றாவதாக போனி பகுதியிலே அல்லது ஆண்குறியிலே கட்டிகள் வரலாம். நான்காவதாக அந்த ஆண்குறி பகுதியிலே அல்லது பெண்ணினுடைய யோனி பகுதியிலே ஏதாவது ரேஷ் அல்லது டேர்மல் மாதிரி அல்லது கடிக்கலாம், அரிப்பு இருக்கலாம், சொரியலாம். ஐந்தாவதாக சிறுநீர் கழிக்கின்ற போது வலி இருக்கலாம், ஆணுக்காக இருக்கலாம், பெண்ணுக்காக இருக்கலாம். ஆறாவதாக, அதாவது அடி வயிற்று நோய், அதாவது வீழ் வயிறிலே வலி. பல பேர் அப்படி சொல்லுகிறார்கள், அடி வயிற்றிலே வலிக்கின்றது, சிறுநீர் கழிக்கின்ற போது எரிச்சலும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு மாதிரி இருக்கின்றது. நான் என்னுடைய சிறுநீரை சோதித்து பார்த்தேன், சிறுநீரிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய யூரினை சோதித்து பார்த்தால் அந்த யூரின் கல்ச்சர் என்று சொல்லுவோம், அது எப்போதுமே நெகட்டிவ், ஒரு வருத்தம் இல்லை என்றுதான் வரும். அதான் மிகவும் முக்கியமானது. ஏழாவதாக, அதாவது பாலியல் தொடர்பு செக்ஸ் பண்ணுகின்ற போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ வலி ஏற்படும். அதே நேரத்திலே பெண்ணுக்கு செக்ஸ் பண்ணுகின்ற போது செக்ஸ் பண்ணின பிற்பாடு யோனி பகுதியிலிருந்து கொஞ்சம் ரத்தம் அல்லது ரத்தம் சிவப்பு நிறமுடைய ஒரு திரவம், ஒரு செக்ரீஷன் வந்திருக்கும். எட்டாவதாக, அவருடைய நிறை குறையலாம், அவருக்கு பசி இல்லை, இருமல், தடிமல், உடல் முழுவதும் வலி, ரேஷ் வரும், உடல் முழுவதும் தேமல் போடும், சக்தி, வாந்தி, அதே நேரத்தில் அதாவது டயரியா, அதாவது வயிற்றோட்டம், வயிற்றோட்டத்தில் ரத்தம் போதல் போன்ற குணங்குறிகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் கன பேரை நான் கண்டிருக்கிறேன், HIV நோயாளிகளை கண்டிருக்கின்றேன், அவர்களுக்கு ஒரு வருத்தம் கூட கிடையாது. அவர்கள் கிரவுண்டிலே போய் நன்றாக ஃபுட்பால் விளையாடி போட்டு வந்து இருப்பவர்களை கூட நான் கண்டிருக்கிறேன், என்னுடைய நோயாளிகளாக நான் பார்த்திருக்கிறேன். எனவே முக்கியமாக ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நீங்கள் மிக கவனமாக இருந்து ஒரு ஆணுடனோ பெண்ணுடனோ தொடர்பினை வைத்துக் கொள்கின்ற போது ஆணினுடைய ஆண்குறியோ பீனிச்சையோ அது பெண்ணினுடைய யோனி பக்கத்தை வஜனையை பார்த்து அதில் ஒரு விதமான வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்று கண்டுபோட்டு நீங்கள் அவர் ஒரு நல்ல ஒரு ஆளை யோசிச்சுக்கொண்டு அவரிடம் போவது என்பது சரியான பிழையான விடயம். ஏனெனில் அவருக்கு பலவிதமான பாலியல் தொற்றுகள் அவருடைய இருக்கலாம். அதே நேரத்தில் மிக பயங்கரமான பாலியல் தொற்றாகிய HIV எய்ட்ஸும் இருக்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அல்லது இதை பார்க்காததற்கு அறிமுகப்படுத்துங்கள். இதில் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பலாம் வெளியூர் என்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 0097777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 077756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இந்த லெஸ்பியனுடைய
கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 100க்கு 100% நாங்கள் எடுப்போமாக இருந்தால் 100க்கு 65 அல்லது 70% ஆண்களுக்கு ஓரின பாலியல் சேர்க்கை ஈடுபடலாம். அதே போல பெண்களை பார்த்தால் இது குறைவு, 35 40% இது இருக்கிறது. எனவே ஆண்களுடன் ஆண்களுடன் ஒப்பிடுகின்ற போது பெண்களானவர்கள் இந்த ஓரின பாலியல் சேர்க்கை என்று சொல்லப்படுகிற இந்த லெஸ்பியனிலே ஈடுபடுவது மிக மிக குறைவு, ஆண்களுடன் கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடுகின்ற போது. அதே நேரத்திலே ஆண்களும் தொடர்பு கொள்ளுகின்ற போது அவர்கள் இந்த குதவாசல் அல்லது குதவழி ஆசன வழியினூடாக ஏனஸினூடாகத்தான் அவர்கள் தொடர்பினை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த ஏனஸ் ஆனது எங்களுக்கு இருப்பது என்னத்துக்காக இந்த டாய்லெட் வெளியேறுவதற்காக, செக்ஸ் பண்ணுவதற்காக இல்லை என்றபடியினாலே நாங்கள் இந்த குதவாயிலே நாங்கள் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது, செக்ஸ் வைத்துக் கொள்கின்ற போது அந்த இடத்திலே காயம் ஏற்படலாம், அல்லது புண்கள் ஏற்படலாம், அல்லது சிராய்ப்புகள் ஏற்படலாம். சரியான லுப்ரிகன் பாவிக்காவிட்டால் அந்த பிரச்சனை வரும். இந்த லுப்ரிகன் பாவிக்காவிட்டால் வருகின்ற பிரச்சனை காரணமாக அந்த இரத்தத்தில் இருந்து இந்த HIV AIDS பாலியல் நோய்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவேதான் இலங்கை நாட்டை பொறுத்த மட்டிலே கடந்த வருடம் 2025 ஆண்டு ஏறக்குறைய 900 புது HIV நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதிலே 100க்கு 75-80% ஏறக்குறைய 750 பேர் மட்டும் இந்த ஆண்களுடன் செய்யப்படுகிற ஹோமோசெக்சுவல் என்று சொல்லப்படுகிற ஓரின பாலியல் சேர்க்கையில ஈடுபடுவார்கள். அதே நேரத்திலே பெண்களை பார்த்தால் பெண்கள் உண்மையாக தங்கள் இருவருமே பாலியல் உறவை அவர்கள் 2 பேரும் மேற்கொள்ளுகின்ற போது பெண்களுக்கு ஆண்குறி கிடையாது என்றபடியினால் அவர்கள் டிலிடோ என்று சொல்லப்படுகின்ற செயற்கை ஆண்குறிகள் அல்லது பிளாஸ்டிக்கினால செய்கிற ஆண்குறிகளை தங்களுடைய இடுப்பிலே காட்டி போட்டு அவர்கள் ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பினை வைத்திருப்பார். எனவே இதன் மூலமாக பரவுகின்ற நோய்களானவை மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆண்களிடம் பார்க்கின்ற போது 100% இருந்தால் பெண்களை பார்க்கின்ற போது ஒரு 1%, 2%, 3%, 5%-ஆகத்தான் வேணும். எனவே இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு பெண்ணும் லெஸ்பியன் தொடர்பு வைத்திருக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு பாலியல் நோய் ஏற்பட்டிருக்கிறது என்று பயம் என்று நீங்கள் சொல்வது என்பது 100க்கு 100% பிழையானது. எனவே பெண்களும் தொடர்பு கொள்ளுகின்ற போது அவர்கள் செயற்கையான பிளாஸ்டிக்கிலான ஆண்குறியலைத்தான் அவர்கள் பாவிக்கிறார்கள். அதே நேரத்தில் பாவிக்கின்ற போது அவர்கள் வெலை கவனமாக நல்லா கழுவி துடைத்து சோப் போட்டு சவர்க்காரம் போட்டு கழுவித்தான் பாவிக்கிறார்கள் என்றபடியினாலே அவற்றின் மூலமாக பரவுகின்ற நோய்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. நான் சின்ன கருத்தை சொல்லி முடிக்கிறேன். அதாவது இந்த வாழ்க்கை என்பது ஒரு தரம்தான் கிடைக்கும் எங்கள் அனைவருக்கும் வாழ்வதற்கு, திருப்பி ஒரு வாழ்வு எங்களுக்கு வராது என்றபடியினாலே இந்த வாழ்வை சந்தோஷமாகவும் உரிய முறையிலும் வாழ்வது என்பது ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கிறது, உரிமையாகவும் இருக்கிறது. அதில் முக்கியமாக எங்களுடைய பாலியல் வாழ்க்கை, செக்ஷுவல் லைஃப், செக்ஷுவல் ஹெல்த், பாலியல் சுகாதாரம் என்பது மிக மிக முக்கியமானது. எனவே திருமணம் முடிக்காதவர்கள் உரிய நேரத்திலே திருமணத்தை முடியுங்கள். உங்களுடைய மனைவியினுடனோ உங்களுடைய கணவனுடனோ சந்தோஷமாக வாழ்வை கொண்டு போகுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுடைய குடும்ப வைத்தியரை நான் உங்களுக்கு எந்நேரமும் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.